6வது அதிகாரம், எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய. எபேசியர் 6. கொஞ்சம் சங்கடப்படாமல் ஒரு நிமிஷம் எழும்பி நின்று வசனத்தை வாசித்துட்டு உட்காந்துருவோம். எல்லாருமே கடைசியாக ஒரு வாட்டி வசனத்தை வாசிக்கிறது நல்லது. அதுவும் எழும்பி நின்று மரியாதையோடு வாசிக்கிறது அதிலேயும் சிறப்பானது. ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் உங்களை எல்லாரையும் அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் முடிய நாம் எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த அற்புதமான காலை வேளையில இந்த வேத பகுதியிலிருந்து கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசும், எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய வார்த்தைகள் ஜீவன் உள்ளது, உம்முடைய வசனம் வல்லமை உள்ளது. ஆண்டவரே, இன்றைக்கு அவைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு எடுத்துக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலனை தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் எங்களுக்கு உம்முடைய கிருபைகளை அளித்து இதை நாங்கள் கவனித்து இதில் இருக்கிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துவதற்கு நடைமுறைப்படுத்துவதற்கு எங்கள் வாழ்க்கையை உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10 முதல் 17 வசனங்கள். இந்த 8 வசனத்திலிருந்து தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 6வது அதிகாரத்தை ஏற்கனவே நான் உங்களுக்கு பிரசங்கித்திருக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும் போது சிலருக்கு அது நினைப்பு இருக்கலாம். ஆனாலும் கூட இன்றைக்கு என் இருதயத்திலே மறுபடியுமாய் கர்த்தர் வைத்த ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கவனிங்கள். எபேசியர் நிருபம் என்று சொல்லும்போது இந்த எபேசியர் நிருபம் பவுலின் அன்பின் கடிதமாக பார்க்கப்படுகிறது. பவுல் மிகவும் நேசித்த ஒரு சபைக்கு மிகவும் அன்போடு கூட மிகவும் ஆசையோடு கூட ஒரு கடிதம் எழுதுகிறார். அதுவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜெயிலில் இருந்து என்ன பண்றாரு, தான் ஸ்தாபித்து தன் உண்டாக்கின எஸ்டாப்ளிஷ் பண்ணதான அந்த சபைக்கு ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டரின் வழியாக அந்த கடிதத்தின் வழியாக அந்த சபையை அவர் என்கரேஜ் பண்ண வேண்டும் என்று நினைத்தார். அப்படித்தான் இந்த எபேசியர் நிருபம் எழுதப்பட்டது. அப்ப பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது இதுல ஏராளமான விஷயங்களை பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கே வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்பேற்பட்டது, அதனுடைய நெருக்கம் எவ்வளவு சிறந்ததா இருக்கிறது, அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்வதற்கு எளிதாக சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிறதான உறவை அவர் விளக்குவதற்கு இந்த உலகத்திலே நடைமுறையிலே நாம் எல்லாரும் பார்க்கிறதான ஒரு உறவை கொண்டு வந்து நிறுத்தி இதுதான் திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே இருக்கிறதான உறவின் ஆழம் என்பதையும் அவர் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துவையும் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவையும் மணவாட்டியாகிய சபையாகிய உங்களையும் என்னையும் அவர் விவரித்து சொல்வதற்கு இந்த பூமியிலே கணவன் மனைவி என்கிற உறவை எடுத்து அவர் கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம். 5வது அதிகாரத்திலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை அவர் சொல்லாமல் மாறாக
இந்த கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் இடையே இருக்கிறதான உறவு எப்பேற்பட்டது, அதனுடைய அன்பின் ஆழம் எவ்வளவு சிறந்தது என்பதையெல்லாம் பவுல் சொல்லிக் கொடுக்கிறதை இந்த நிருபத்திலே தான் நாம் கண்டுகொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்திலே எப்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. 6வது அதிகாரம் வரும்போது பவுல் சொல்றார், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம், நியாயமான ஒரு காரியம் உண்டு. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படிக்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படிக்கும் உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனை என்று பவுல் அங்கே பிள்ளைகளை குறித்து சொல்லும்போது பிள்ளைகளுக்கு குறித்ததான அந்த காரியங்களை, ஆலோசனைகளை சொல்லுகிறார். அதே நேரத்தில் பெற்றோருக்கும் அவர் கொடுக்கிறதான புத்திமதியை மறந்துவிடவில்லை. ஆமே. 4வது வசனத்தில் சொல்லும்போது சொல்றாரு, பிதாக்களே நீங்களும் என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள் சொல்றார். பிதாக்களே, பெற்றோரே, உங்க பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, இரிட்டேட் பண்ணாதிருங்கன்னு சொல்றார். ஆமே. என்ன இரிட்டேட் பிள்ளைகளுக்கு? இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, பிள்ளைகளை இரிட்டேட் பண்றதே பெரிய வேலையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் குறையாவே சொல்லிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா எல்லாருக்கும் முன்னால உங்க பிள்ளைகளை இரிட்டேட் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் முன்னால அவன் செய்யறதை ஏதாவது ஒரு நாள் சொன்னா பரவாயில்ல, எப்பவுமே யார் வந்தாலும் இவன் சரி கிடையாது, இவன் ஒழுங்கு கிடையாது அப்படின்னு அவனை ஸ்தோத்திரம் மட்டம் தட்டுறதே பெரிய வேலையா இருக்கும். பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்கணும், புத்திமதிகளை சொல்லிக் கொடுப்பது உண்மைதான். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். எப்படி பிள்ளைகளை நடத்தணும்னு பெற்றோர் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பெற்றோர் பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்கிற காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமம் இன்றைக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவையான சகல காரியத்தை நமக்கு போதிக்கிறது, சகல சத்தியத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதே வேளையில பவுல் இந்த நிருபத்தை முடிப்பதற்கு முன்பதாக, அதைத்தான் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், கடைசியாக சகோதரரே என்று லாஸ்ட் ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்து எழுதுகிறதை பார்க்கிறோம். அது முக்கியமான காரியமும் கூட. அல்லேலூயா. அது முக்கியமான விஷயம். கடைசியாக என் சகோதரரே என்ன சொல்ல வருகிறார்? 10வது வசனம், கடைசியாக சகோதரரே கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கடைசியாக நீங்க எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தில் பாருங்க, பயங்கரமான பலவான்களான மனிதர்களை பார்க்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட பலவான்களை பார்க்கிறோம்? நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகு, பயங்கரமான காரியங்கள். சிலர்லாம், ஏங்க உங்களுக்கு சத்து இல்லாமல் போச்சுன்னா நல்ல சத்தான சாப்பாடு கிடைக்கலங்கன்னு வாங்க. அல்லேலூயா. நல்ல போஷாக்கு எனக்கு கிடைக்கல, நல்ல சத்தான சாப்பாடை நான் சாப்பிட முடியல, அதனால தான் இப்படி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்றத பார்க்கிறோம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேத வசனம் சொல்லுகிறது, சரீர பிரகாரமான ஆரோக்கியத்தை தாண்டி, சரீர பிரகாரமான உணவு பழக்க முறைகளை தாண்டி வேதத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்லுகிறார், கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்களும் நானும் பலப்பட வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரு ஸ்தோத்திரம் 3 வேளை சாப்பாடுக்கு பஞ்சம் இருக்காது, 3 வேளைக்கு மிஞ்சின சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கூட அவர்களுக்கு நேரம் இருக்கும். ஆனால் கர்த்தருடைய விஷயங்களிலே கோட்டை விடுகிற கிறிஸ்தவர்களாக இன்னைக்கு நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய காரியங்களை கவனம் செலுத்தாத, கவனிக்காத அலட்சியமான கர்த்தருடைய பிள்ளைகளாய் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை நாமே பார்க்கிறோம். சில நேரங்களில் நாமே கூட ஒரு வேளை அப்படி இருக்கலாம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற ஆலோசனையாக, இன்றைக்கு நீங்களும் நானும் இதை கைக்கொள்ள ஆரம்பித்தால் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அதனால தான் பவுல் எழுதுகிறார், கடைசியாக என் சகோதரரே நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்க தேடி தேடி போய் நல்ல சத்தான ஆகாரத்தை சாப்பிட்டு உங்கள் சரீரங்களை புஷ்டியாக்கிக் கொள்வது நல்லதுதான், அது தவறில்லை. அதே வேளையிலே கர்த்தருடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்துவத்திலே நாம் பலப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். 7:3 எத்தனை சொல்லுங்க பார்க்கலாம்? 21 வேளை சாப்பாடு சாப்பிட மறந்துருக்க மாட்டோம். இன்னைக்கும் சேர்த்திருந்தா 22 மாறி இருக்கும். அல்லேலூயா. ஆனால் எத்தனை வேலை ஜெபம் பண்ணி இருப்போம்.
எத்தனை வேளை கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருப்போம், எத்தனை அதிகாரங்களை நம்ம வாசிச்சிருப்போம். ஆனா அதுதான் முக்கியம். அதைத்தான் இங்கே பவுல் சொல்ல விரும்புகிறார். கர்த்தருடைய ஜனம் ஆவிக்குரிய தரத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய விஷயங்களிலே சரியாய் கையாள கற்றுக்கொண்டால், ஆவிக்குரிய விஷயங்களிலே சரியாய் இருக்க கற்றுக்கொண்டால், ஒரு கர்த்தருடைய பிள்ளை தேவனுடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்க முடியும். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரம் ஏசப்பா வருவாருன்னா நிறைய கிறிஸ்தவர்களுக்கே பயமா இருக்குது. ஏசப்பாவுடைய வருகை வரும்னா, ஐயோ நேத்து செஞ்ச பாவத்தை இன்னும் நான் மன்னிக்கலையே, ஐயோ முந்தா நாள் நான் பாவம் செஞ்சுட்டேனே, முன்னால மாம்ச பிரகாரமா நடந்துட்டேனே. இன்னும் நிறைய பேருடைய இருதயத்திலே தேவனுடைய அந்த வருகையை எதிர்கொள்ளக்கூடியதான ஒரு ஆயத்தம் இல்லை. தேவனுடைய வருகையிலே போவோம் என்கிறதான அந்த ஆயத்தம் இல்லாதவர்களாய் பயந்து கொண்டே வாழுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு ஏராளம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த காலை நேரத்திலே சொல்லுகிற மிக முக்கியமான காரியம், கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். 11வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி. பாருங்க, நீங்கள் பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கணும். திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்ல பலவான்களா இருப்போம், சண்டையில கெட்டிக்காரர்களா இருப்போம். நிறைய பேர் பேசி பேசி வாய் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. அவங்க வாயை மிஞ்ச முடியாது ஒருவராலும். ஏன்னா அவங்களால பேசி யாராலும் முன்னுக்கு வர முடியாது, அவங்களால பேசி யாராலும் ஜெயிக்க முடியாது. பாருங்க, அது ஸ்தோத்திரம், ஒரு பெரிய சாமர்த்தியம், அது கர்த்தர் கொடுக்கிற கிருபையும் கூட. ஆனா இங்க வேத வசனம் சொல்லுகிறது, இந்த வாய் நமக்கு எதிராளியை மேற்கொள்ளக்கூடிய பலன் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி என்ன பண்ணணுமா? தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்க. லாஸ்ட் திங் பவுல் சொல்றாரு. இந்த எபேசியர் நிருபத்தை முடிக்கும் போது பவுல் சொல்றாரு, கடைசியாக நீங்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நீங்க ஒரு ராணுவத்தில் இருக்கிறீங்க, நீங்க ஒரு சேனையில இருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சேனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். பாருங்க, இன்னைக்கு ஒரு மிலிட்டரியில இருக்கிறவங்க, ஒரு ராணுவ வீரர்களா இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு உடை கட்டுப்பாடு இருக்கிறது. அவர்கள் இந்த ட்ரெஸ்ஸை தான் போடணும். ஒரு யூனிஃபார்ம் வைத்திருக்கிறாங்கன்னா அந்த யூனிஃபார்மை தான் அவங்க போடணும். அவங்க போய் எல்லையில நிற்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் இதெல்லாம் கடையில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும்? அவங்க பேக்கில் வைத்திருக்கணும், கையில் வச்சிருக்கணும், தலையில் போட்டிருக்கணும். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு கட்டாயமாக இருக்கிறது. ஆனால் இங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் வேதம் சொல்லுது, ஆர்மர் ஆஃப் காட், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றதுக்கு தான் 12வது வசனத்துல அவர் மிக முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். இதை இன்றைக்கு சபை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 12வது வசனம், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா. இங்க இருக்கீங்களா? நமக்கு எங்க இல்லையா? மாம்சத்துல இல்ல, ரத்தத்துல இல்ல அப்படின்னா நமக்கு. ஆனா இங்க தான் பயங்கர போராட்டமே இருக்குது. இங்க தான் நம்ம எதிர்த்து நிற்க ஆரம்பிக்கிறோம். இங்கத்தான் நம்ம ரொம்ப கான்சியஸா இருக்கிறோம். மாம்சம் நம்மளை விடமாடுது. பாருங்க, மாம்ச பிரகாரமான எண்ணங்கள் மேலோங்கி நிற்கிறது, மாம்ச பிரகாரமான சிந்தைகள் மேலோங்கி நிற்கிறது. ஆவிக்குரிய சிந்தையை தூர தள்ளி வச்சுட்டு எவ்வளவு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களா இருந்தாலும், எத்தனை வருடங்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிற தேவனுடைய ஜனமா இருந்தாலும், மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறதுல என்ன பண்ண மாட்டோம்? மாறவே மாட்டோம். பல நேரங்களில் என்னையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. மாம்ச பிரகாரமான எண்ணம். ஆனால் இங்கே பவுல் சொல்லுகிறார், உங்களுக்கு யுத்தம் மாம்சத்தோடு அல்ல, இரத்தத்தோடு அல்ல. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு நம்மள எதிராளிகளா யாரை நினைக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவர்களை எதிராளியா நினைக்கிறோம். நமக்கு யாரோ ஒருவர் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அவரை பகையாளியாய் நினைக்கிறோம். எப்படி அவர்கள் இந்த பூமியில இருந்துறாங்க? நான் ஒரு ஹெல்ப் கேட்ட எனக்கு செய்யல, எப்படி அவன் வாழ்ந்துருவான்னு பாக்குறேன், எப்படி அவன் இருந்துருவான்னு பாக்குறேன். இன்னைக்கு நம்முடைய ரிவாஞ்ச் எல்லாம் சக நண்பர்களோடு கூட, சக ஆட்களோடு கூட, சக மனிதர்கள் மீது போய் கொண்டிருக்கிறதை தான் இன்றைக்கு நீங்களும் நான் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உலகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் அதை குறிப்பிடவில்லை, வேதம் அதை சொல்லவில்லை. மாறாக மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே.
அல்லேலூயா. 10 பேர் ஆனாலும் 10 அல்லேலூயா ஒழுங்கா வரணும். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இன்னைக்கு பயங்கரமான ஒரு காழ்ப்புணர்வுகள், பயங்கரமான ஒரு எரிச்சல், பயங்கரமான ஒரு கோபம், இவைகள் எல்லாம் நமக்குள் இருக்கிறதான பார்க்கிற சக மனிதர்களோடு கூட இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தான் சொல்றாரு, உங்களுக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் வேணும், இது இந்த மாம்சத்தோடு ரத்தத்தோடு நீங்க போர் செய்வதற்கு இல்ல அது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் ஜெபம் பண்ற ஆளு தெரியுமா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அல்லேலூயா. நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணனா உன் கதை க்ளோஸ் ஆயிடும். உன் கதை க்ளோஸ் ஆகிறது அவங்களுக்கு இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நீ ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைன்னா அவனுக்கு எதிராக நீ முழங்கால் படியிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ கர்த்தரோடு உறவாடுகிற பிள்ளையானால், நீ தேவனோடு கூட இசைந்து இருக்கிற பிள்ளையானால் கர்த்தர் உன் பட்சத்தில் இருப்பார். உனக்காக நீ எதையும் செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன் நீ சொல்ல வேண்டியதில்லை. அவர் உன் கூட இருந்தார்னா அவரே உனக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நல்ல கையை தட்டி, 2 கையை தட்டினா நல்ல தட்டணும், நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. பாருங்க, அது கீழே ஒரு 4 விஷயத்தை பவுல் இங்க எழுதுறார். ஒரு 4 காரியத்தை எழுதுறார். அதைத்தான் இன்னைக்கு நீங்கள் நானும் சற்று கவனிக்க வேண்டும். என்ன சொல்றார் பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. முதலாவது என்ன சொல்றாரு, துரைத்தனங்களோடும். துரைத்தனங்களோடும். இந்த தமிழ் வார்த்தை உங்களுக்கு புரியுதா? துரைத்தனங்கள். என்ன துரைத்தனம்? உங்கள் மேல இன்னைக்கு யார் துரைத்தனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு எந்த விஷயத்துல நீங்க ஆளப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நான் சொல்றது விளங்குதா? துரைத்தனங்கள்னா உங்கள் மேல ஆளுகை செய்வது, உங்களை அரசாட்சி செய்வது. நீ கர்த்தருடைய காரியங்கள்ல வல்லமையாய் வலிமையாய் நிற்கக்கூடாதபடிக்கு எதெல்லாம் உன் வாழ்க்கையில் இன்னைக்கு உன்னை ஆண்டுகிட்டு இருக்குது பாருங்க. எதெல்லாம் உங்களை இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது? நிறைய பேரை தூக்கம் ஆளுகை செய்யும். பார்த்துருக்கீங்களா? ஜபத்துக்கு வரணும்னா தூக்கம் ஒத்துழைக்காது, உடம்பு ஒத்துழைக்காது. தூக்கம் காலையில் எழுமணும்னா தூக்கம் அப்பதான் நல்லா வருது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு அதுலேயும் சில பேருக்கு ஜபத்துக்கு வந்தால் தான் தூக்கமே வரும். அது எங்கேருந்து வருமோ தெரியல. பாஸ்டர் மைக் எடுத்தாச்சுன்னா, பிரசங்க ஆரம்பிச்சாச்சுன்னா, நான்லாம் பார்த்துருக்கேன் பாருங்க, வசனத்தை வாசிக்கிறதுக்குள்ளவே தூங்கி கீழே உள்ள ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கிருபை சபையில தான் வருது, எப்படி வருதோ தெரியல அது. அல்லேலூயா. ஒரு வார்த்தையை வாசிக்கலான்னு அப்பதான் உட்காந்துருப்பாங்க, அப்பதான் ஆராதிச்சிருப்பாங்க, அப்பதான் பாட்டு பாடியிருப்பாங்க. உட்காரதுக்குள்ள தலை கீழே போயிடும். அது என்ன கிருபையோ தெரியல. அந்த ஆளை வீட்டை போய் கேட்டு பாருங்களேன், நைட்டு தூக்கமே வரமாட்டுது பாஸ்டர். எப்படி உனக்கு வரும்னு கேட்குறேன். அல்லேலூயா. நீ ஜெபிக்க வேண்டிய இடத்துல தூங்கிட்டு இருந்தா கர்த்தர் எப்படி நமக்கு சமாதானத்தை தருவாரு? இன்னைக்கு வேத வசனம் சொல்லுது பாருங்க, துரைத்தனங்கள். இன்னைக்கு நிறைய பேரை மாம்சம் ஆண்டு கொண்டிருக்கிறது, மாம்ச பலவீனங்கள் ஆண்டு கொண்டிருக்கிறது. தூக்கம் என்பது ஒரு பலவீனம். அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நீங்களும் நானும் தான் எடுக்கணும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, இதெல்லாம் இன்னைக்கு துரைத்தனங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், இன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு ஒரு துரைத்தனம். நிறைய பேருக்கு சாப்பாடு 3 வேளை சாப்பிடலன்னா இருந்தா மாதிரியே இருக்காது. 9 மணிக்கு சாப்பிடணும், 1 மணிக்கு சாப்பிடணும், 8 மணிக்கு சாப்பிடணும். அதுக்கு நடுவில் எத்தனை வெட்டு வேணாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அந்த 3 வேளை சாப்பாடு மட்டும் கிடைக்கல, ஸ்தோத்திரம், அவ்வளோதான், எல்லாம் 2ஆக போயிடும். துரைத்தனங்கள். இது பரவாயில்ல, நார்மலாக சாப்பிட்ற ஆள். ஸ்தோத்திரம். சில இடத்துக்கெல்லாம் போனால் பிரியாணி இல்லைனாலே மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிடும். சரி, இந்த ஃபங்க்ஷனுக்காக நான் வந்தேன். சில ஆளெல்லாம் பிரியாணின்னாலே கிளம்பி போவாங்க. எதுக்கு? அங்கே அது அவங்கள இழுக்குது, அது அவங்கள வரவேற்குது. இன்னைக்கு பாருங்க, இது சாதாரண விஷயம்தான். ஆனால் எதினால் இன்றைக்கு நீங்களும் நான் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம்? சின்ன சின்ன விஷயங்களிலே கவனம் செலுத்த தவறி போய் இருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் நிலைக்க முடியாது. தேவனுடைய வசனங்களிலே நீங்களும் நானும் வேர்கொள்ள முடியாது. அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களின் மேலே நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். உங்கள் மேல போராடுகிறதான துரைத்தனங்களுக்கு நீங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். இன்றைக்கு ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது எது தெரியுங்களா? இன்னைக்கு ரொம்ப உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறது எது? அதுதான் துரைத்தனம். துரைத்தனம்னா இது ஏதோ உங்களை டாமினேட் பண்ணுது பாருங்க. ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஆளுகை செய்து பாருங்க. நீங்க ஜெபிக்க கூடாதபடி, ஆராதிக்க கூடாதபடி, கர்த்தருடைய சமூகத்துக்கு வரக்கூடாதபடிக்கு, நீங்கள் காலமே எழும்பி கர்த்தரை துதிக்காதபடிக்கு ஏதோ உங்களை டாமினேட் பண்ணுது இல்லையா? அதுதான் துரைத்தனம். ஆமென் சொல்லுங்க. அப்ப டாமினேட்டிங் ஸ்பிரிட் இன்னைக்கு எதெல்லாம் இருக்குது?
நைட்டு தூங்க விடாம ராத்திரி பகலா இன்னைக்கு மொபைல் போன் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்குதா, அந்த துரைத்தனங்களுக்கு நீங்க எதிர்த்து நிற்கணும். விளங்கல? எப்படி விளங்கோன்னு கேட்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மொபைல் போன் ராத்திரி பகலா நம்ம அதையே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கோம், அதையே தள்ளிட்டு இருக்கோம், அதையே பார்த்துட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஒரு நாள் நீங்க படுக்க போறதுக்கு முன்னால உங்க மொபைல் போன் எவ்வளவு நேரம் ஸ்கிரீன் ஆனா இருந்திருக்குதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. 24 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2.5 மணி நேரமாவது உங்க மொபைல் போன் என்ன பண்ணிருக்கோம், கண்ணு விழிச்சிருக்கோம் உங்களுக்காக. அல்லேலூயா. நிறைய பேருக்கு அதெல்லாம் கிடையாது. 18 மணி நேரம் அது கண் விழிச்சே தான் இருக்குது. தூங்குற அந்த 6 மணி நேரம் தான் என்ன வருது, அது தூங்குது. இல்லைன்னா பாவம் சில நேரங்களில் உயிர் இல்லாமல் செத்து போனா தான் அதோட கதை. வேத வசனம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, துரைத்தனம் பண்ணுவது எது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்வது எது, அதற்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களா இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? இருக்க முடியல. ஏன்னா சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள நம்ம ஆயத்தமா இல்லை. தேவனுடைய சர்வாயுதம் இதெல்லாம் எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு தூக்கம், சாப்பாடு, அப்படி அது மாத்திரம் இல்ல, மொபைல் போனு, நம்மளை யாரெல்லாம் டாமினேட் பண்ணி நம்மளை பயத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க பாருங்க சிலர், பயமுறுத்தியே வச்சிருப்பாங்க பாருங்க சிலர், அவங்கெல்லாம் நம்மளை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள கேட்காம எதையும் செய்ய முடியாது, அவங்கள பார்க்காம ஒன்னையும் செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு நம்முடைய வாழ்க்கை போய் கொண்டிருக்குமானால் அவர்கள் உங்களை துரைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. வேத வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை உங்களை டாமினேட் பண்ணணுமே தவிர வேற ஒண்ணு உங்களை டாமினேட் பண்ணக்கூடாது. அதனால தான் சொல்றாரு பவுல், கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவன் துரைத்தனங்களுக்கு எதிர்த்து நிற்பான். அவன் எதையும் குறித்து பயப்பட மாட்டான். இன்னைக்கு துரைத்தனங்களை போல உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கிற காரியங்கள் எது என்று இன்றைக்கு நீங்கள் இனம் கண்டுபிடியுங்கள். ஒருவேளை உங்க பொருளாதாரம் உங்களை துரைத்தனம் பண்ணி கொண்டிருக்கிறதோ, நான் சொல்றதுக்கு விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு பினான்சியல், உங்களுடைய கடன் சுமைகள் உங்களை ஆளுகை செஞ்சிட்டு இருக்கலாம். அதனால தான் தேவனுடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு பதிலா வேலைன்னு ஓடிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன? ஒரு 4 காசு வந்துச்சுன்னா அதை வச்சு நான் கடனை கட்ட முடியுமே, இதை வச்சு நான் அதை செஞ்சிட முடியுமே என்கிறதான பலவிதமான பலவந்தங்கள் உங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்குமானால் நீங்கள் துரைத்தனங்களுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். வேத வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களோடு எதிர்த்து நிற்க திராணியை கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அதுக்கு தான் வசனம் சொல்லுது, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. நீங்கள் துரைத்தனங்களோடும் எதோடு எதிர்த்து நிற்கணும். ஆனா துரைத்தனங்களுக்கு விட்டு கொடுத்துட்டோம். நம்மளை டாமினேட் பண்ற விஷயங்களுக்கு இனம் கண்டு கொள்ளாமலே இருக்கிறோம். இன்னைக்கு டிவி சீரியல் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏதோ சினிமா காரியங்கள் உங்களை டாமினேட் பண்ணிட்டு இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட விசுவாசினி, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தோடு உலகமாய் வாழ வேண்டியவன் கிடையாது. உலகத்திலிருந்து வேறு பிரித்து நான் கிறிஸ்தவன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு, என்கிற அங்கீகாரத்தோடு இருக்க வேண்டிய நீ, இன்றைக்கு உன் வாழ்க்கை அடையாளத்தை தொலைத்து அங்கீகாரத்தை இழந்து இன்றைக்கு ஏதோ ஒரு டாமினேஷனுக்கு, ஏதோ ஒரு துரைத்தனங்களுக்கு உன் வாழ்க்கை விற்று போட்டிருக்கிறாய் என்று சொன்னார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும், வேதவசனம் சொல்லுது பாருங்க, துரைத்தனங்கள், அதிகாரங்கள். என்ன அதிகாரங்கள்? என்ன வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அத்தாரிட்டிஸ், அதிகாரங்கள். இன்னைக்கு பலரை அதிகார மயக்கத்தை உட்படுத்தி இருக்கு பாருங்க. ஆனா நீங்க கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில் இருந்தீங்கன்னா உங்களை எந்த அதிகாரமும் உங்களை கீழ்ப்படுத்த முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அப்போஸ்தலனாகிய பேதுருவையும் அவருடைய சீஷர்களையும், ஸ்தோத்திரம், அவரோடு கூட இருந்த சீஷர்களையும் பிடித்து பயமுறுத்தி, ஸ்தோத்திரம், என்ன பண்ணாங்களா? பவுலையும் அப்படிதான் பண்ணாங்க, பேதுருவும் அப்படிதான் பண்ணாங்க. பிடிச்சி பயமுறுத்தி, எவ்வளவு வேணும் இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் சொல்லவும் கூடாது, பிரசங்கிக்கவும் கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க? அவங்கள பயமுறுத்தினார்கள். அல்லேலூயா. ஆனா கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களால அவர்கள் அதிகாரிகள் சொன்னது, தேசத்தை ஆளுகை செய்யறவங்க தான் மிரட்டினாங்க, கூப்பிட்டு ஜெயிலில் போட்டு மிரட்டினாங்க. நீ ஏதாவது பண்ண, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தை வீட்டில் போய் எடுத்து வாசித்து பாருங்க. வீட்டில் வாசிங்க, இப்போ வாசிக்க தேவையில்ல. 16 அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் சுவிசேஷ ஊழியம் செய்தார்கள் என்பதற்காக அவர்கள் சிறைச்சாலையில் தூக்கி போட்டாங்க.
சிறைச்சாலைக்காரர்கள் அல்லது அந்த அந்த நாட்களில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதான அதிகாரிகள் நினைத்தாங்க, இவங்க ஜெயிலில் தூக்கி போயிட்டா இவங்க சுவிசேஷ ஊழியம் நின்னுடன் நினைச்சாங்க. அல்லேலூயா. கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவன் சுவிசேஷ ஊழியத்தை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தவே மாட்டான். கர்த்தரை பற்றி சொல்றதை எந்த காரணத்தை கொண்டு நிறுத்தவே மாட்டான். ஏன்னா வேதம் சொல்லுது, ஜெயிலில் போன பிறகு தொழு மரத்தில் கை காலெல்லாம் கட்டி தலைக்கீழா தொங்க விட்டுப்பட்டிருக்கு. பைபிள் சொல்லுது, அவர்கள் பாடி துதி செய்தார்கள். ஆமென் சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஒருவரால் பாட முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும்னா நம்மளாவது என்ன பண்ணிருப்போம்? உங்களை தேடனேன், உங்கள் வார்த்தையை சொன்னேன், இது எனக்கு வந்திருக்கிற ப்ரைஸை பார்த்தீங்களா? அதுக்கு தான் எல்லார போலையும் நானும் அமைதியாக இருந்துடணும். எல்லார போல நானும் அமைதியாக இருந்தோம்னா பரவாயில்ல, உங்களை நம்பி வந்து எனக்கு கிடைச்சிருக்கிற பரிசு பாருங்கன்னு சொல்லியிருப்போம். ஆனால் பவுல் அப்படி சொல்லலை. சிறைச்சாலை, கைகள் கட்டப்பட்டிருக்கிற நிலைமை, கால்கள் தொழு மரத்திலே மாட்டப்பட்டிருக்கிற நிலைமை, ஆனால் அவர்கள் கர்த்தரை பாடினார்கள். ஆமென் சொல்லுங்க. அதுதான் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுவது. இன்னைக்கு விசுவாசிகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? நீங்க கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டவர்களா இருந்தா நீங்க துரைத்தனங்களுக்கு எதிர்த்து நிற்பீங்க. நீங்க அதிகாரங்களுக்கு கீழ்ப்பட மாட்டீங்க. அதிகாரங்களுக்கு கீழ்ப்படுவதுனா என்னது? உங்களை சுவிசேஷம் சொல்லக்கூடாது, இயேசுவை ஆராதிக்க கூடாது, தேவ சமூகத்தில் போகக்கூடாது அப்படின்னு யார் உங்களை கட்டுப்பாடு பண்ணினாலும், யார் உங்களை அதிகாரம் பண்ணினாலும் அந்த அதிகாரத்துக்கு நீங்க இசைய மாட்டீங்க. ஏன்னா தேவனுடைய அன்பையும் தேவனுடைய அபிஷேகத்தை ருசி பார்த்தவன். ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நான் உடன்பட மாட்டேன். அல்லேலூயா. அதனால தான் பவுல் இங்க எழுதுகிறார், துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் தேசத்தில் ஆட்சி செய்கிறவர்கள் ஜெபிக்க கூடாதுன்னு சொன்னா, ஆராதிக்க கூடாதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? ஆனா பைபிள் சொல்லுது, தானியேலின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், தானியேல் ஆட்சி செய்த காலத்துல தரியு ராஜா என்ன பண்றாரு? ஒரு சட்டம் ஏற்றார். என்னை தவிர வேற யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த தேசத்தில் இருக்கிற யாரும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் ஏற்றாரு. அந்த சட்டம் தானியேலுக்கு எதிராகத்தான் வருகிறது. எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. தானியேலுக்கும் அது தெரியும், இந்த சட்டம் ஏற்றப்பட்டிருக்கிறது, ராஜாவை தான் ஆராதிக்கணும், நான் கர்த்தரை ஆராதிக்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் முன் செய்து வந்தபடியே. ஆமேன் சொல்லுங்க. அவன் தினம் 3 வேளை போய் அவன் ஜெபம் பண்றதை நிறுத்தவே முடியல. சட்டம், அதிகாரங்கள் தானியேலை கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளையானால், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களானால், எந்த காரியமும் உங்களை ஜெபிக்கிறத, கர்த்தரை ஆராதிக்கிறத கட்டுப்பாடு பண்ண முடியாது. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கொரோனா காலத்தில் சபையெல்லாம் மூடப்பட்ட பிறகு எத்தனை பேருக்கு அங்கலாய்ப்பு இல்லை? அல்லேலூயா. கண்ணை திறந்து பாருங்க. அங்கலாப்பு. என்ன அங்கலாப்பு? ஐயோ, சர்ச்சு மூடிடுச்சு, ஆராதிக்க போக முடியல, கர்த்தருடைய சமூகத்துக்கு போக முடியல. சும்மாலாச்சு ஃபோனை பண்ணி, சர்ச்சு திறக்க முட்டுறாங்களே பாஸ்டர், எப்போ தான் பாஸ்டர் திறக்கும்? ஃபோனு நியூஸை பார்க்குறது, எல்லாத்தையும் பார்க்குறது. ஆனால் நம்மக்கிட்ட ஃபோனை பண்ணினா கேட்குறது, எப்போ தான் சர்ச்சு திறக்கும்னு தெரில. அல்லேலூயா. சர்ச்சு திறந்தாச்சு, திறந்து இத்தனை வருஷம் ஆச்சு. எத்தனை நாள் இடப்பட்ட நாளில் வந்து சர்ச்சில் ஜெபம் பண்ணியிருப்போம்? எத்தனை நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து காத்து கடந்திருப்போம்? எத்தனை நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருப்போம்? ஒரு காரியங்கள் நமக்கு எதிரடையாய் வரும்போது தான் நமக்கு பயங்கர உற்சாகமே வருது. எப்போ நமக்கு சில காரியங்கள் நிராகரிக்கப்படுகிறதோ அப்போ தான் அது மேலே என்ன வருது? ஆசை அதிகமாகுது, அங்கலாய்ப்பு அதிகமாகுது. ஆனால் இப்போ சர்ச்சு திறந்துருக்குதே, எந்த நேரத்துலையும் ஆராதிக்கலாமே, எந்த நேரத்துலையும் கர்த்தரை துதிக்கலாமே, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கே வர்றதே பெரிய குதிரை கொம்பா இருக்குது அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகிறது, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். அது மாத்திரம் அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி எப்படி? டார்க் வேர்ல்டு. இந்த உலகத்தை ஒரு சாத்தானுடைய கிரியை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது மேல தான் உனக்கு அதிகாரம் இருக்குது. அது கூட தான் நீ எதிர்த்து நிற்கணும். நீ போய் என்ன பண்ணக்கூடாது? உன் தாய் மாமன் கிட்ட எதிர்த்து நின்றுட்டு இருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. உன் கூட பிறந்தவங்க கூட எதிர்த்து நின்றுட்டு இருக்க கூடாது. ஸ்தோத்திரம். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட எதிர்த்து நின்றுட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே. நான் எங்கே பாஸ்டர் எதிர்த்து நிற்கிறேன், அவன் எதிர்த்து நிற்கிறவன நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. வேதம் சொல்லுது, நீ கர்த்தருடைய பிள்ளை, மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு யுத்தம் கிடையாது. இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் கிரியைகளோடு உனக்கு யுத்தம் இருக்கிறது.
இதெல்லாம் உனக்குள்ள சமாதானத்தை கெடுப்பதற்கு மனிதர்களை பிசாசு அப்படித்தான் எழுப்பி விட்டு அனுப்புறான். பல நேரங்களில் பாருங்க, பிசாசு என்ன பண்றது கிடையாது. சொல்லுங்க, நான் சொல்லுவேன் அடிக்கடி, பழைய காலத்து ஓனிடா டிவி அட்வர்டைஸ்மெண்ட்டு ஒன்று போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டில் மண்டையில் கொம்பு வச்சுக்கின்னு ஒரு டெவில் ஒன்று பின்னால் துணியை போட்டுட்டு பல்ல நீட்டாக வச்சுக்கிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதுதான் பிசாசு அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஒன்றும் வராமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், பிசாசு, வேதம் சொல்லுங்க, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. பைபிள் அப்படி தான் சொல்லுது. யார் எப்படி எதிர்த்து நிற்கணுமா? பிசாசின் தந்திரம். அவன் தந்திரவாளி. உங்ககிட்ட வரும்போது தந்திரமா தான் வருவான். ஆமேன் சொல்லுங்க. ஆதாம் கிட்ட வரும்போது எப்படி தான் வந்தான் சொல்லுங்க? மனைவி மூலமா தான் வந்தான். சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஆதாம் கிட்ட பிசாசு வந்த தந்திரமே மனைவி மூலமாகத்தான். ஏவாளை வஞ்சித்த பிசாசு கொம்பு வச்சுக்கிட்டு வரல, அந்த காட்டிலேயே இருந்துட்டு இருந்த ஒரு சர்பத்தின் மூலமாகத்தான் வந்தான். அப்ப பிசாசு எடுக்கிறதான ஆயுதம் உங்க வீட்டையாய் கூட இருக்கலாம், உங்களோடு கூட பழகுகிறவர்களாய் கூட இருக்கலாம், உங்களோடு கூட நெருக்கமான ஐக்கியம் உள்ளவர்களாய் கூட இருக்கலாம். ஏன் அதை சொல்றேன்னா, அவனுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க கர்த்தருடைய வார்த்தையிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறவர்களாயிருந்தா இதெல்லாம் இனம் கண்டு கொள்றதுக்கான புத்தி உங்களுக்கு உண்டாயிருக்கும். பல நேரங்களில் இந்த எண்ணம் இல்லாதனால தான், இந்த சிந்தை இல்லாதனால தான் பல நேரங்களில் நம்ம பிசாசின் தந்திரங்களுக்கு உழுந்துடுறோம். பிசாசின் தந்திரங்களுக்கு நம்முடைய வாழ்க்கை விட்டு கொடுத்துரும். ஓஹோ அப்படித்தான் இருக்குமோ, ஓஹோ இப்படித்தான் நடக்குமோ. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? வேத வசனம் சொல்லுகிற காரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கிற திராணி நமக்கு தேவன் தரணும்னா, இந்த உலகத்தில் இருக்கிற துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளின் சேனைகளோடு, அது மாத்திரமல்ல, அடுத்த வாசனம் சொல்லுகிறது, லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடும், பொல்லாத ஆவியின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு. அங்கத்தான் உங்களுக்கு போராட்டம் இருக்குது. அதெல்லாம் விட்டுருவோம். அப்படிலாம் ஒன்று இருக்குதா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆளு தான் எப்பவுமே எனக்கு செய்வன வைக்கிறான்னு நினைக்கிறேன். இந்த ஆளு தான் எப்போ பார்த்தாலும் எலுமிச்சம்பழம் மந்திரிச்சு போட்டுறான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணமெல்லாம் பார்க்கிற மனிதர்கள் மீது தான் இருக்குது. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய கண்களுக்கு விளங்காத, நம்முடைய கண்களுக்கு புலப்படாத சில போராட்டங்களை நமக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட போராட்டங்களோடு கூட உங்களுக்கு எனக்கு யுத்தம் இருக்குதுன்னு புரிந்து கொள்ள முடியும். நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரு நம்மளை தப்பா பேசினானோ அவனைத்தான் வரைக்கும் எதிராளியா நினைச்சிட்டு இருக்கிறோம். யார் ஒருவர் நமக்கு ஏதாவது ஒன்று சொல்ல வந்து நம்மளை ஸ்தோத்திரம் காயப்படுத்திட்டாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் எதிராளியாவே நினைச்சிட்டு இருக்கிறோம். பைபிள் அப்படி சொல்லல. வேதம் அப்படி நமக்கு கற்றுக் கொடுக்க, மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, அவங்க உங்களுடைய எதிராளி கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். அப்படின்னா உங்களுக்கு போராடுகிற, உங்களுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியதான ஒரு ஆள் கிடையாது, ஒரு நபர் கிடையாது. சேனையாய் உன்னை எதிர்ப்பதற்கு பிசாசு ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறார். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, தனக்கு கொஞ்சம் காலம்தான் உண்டு என்று அறிந்ததினாலே பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று என்ன பண்றானா, வகை தேடி சுற்றி திரிகிறான். நீ நினைக்கிற, நீ பார்க்கிற யாரோ ஒருத்தர் உனக்கு எதிராளியா இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிற பாரு, அவர் தான் உனக்கு பகையாளி நினைக்கிற, அவர் தான் உனக்கு சத்துரு நினைக்கிற, அவர் தான் உனக்கு விரோதமான ஆளுன்னு நினைக்கிற. ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. உனக்கு சேனை ஒன்று எதிராக புறப்பட்டு வேலை செய்யுது. அதோடு கூட நீ எதிர்த்து நிற்கணும். உனக்கு பார்க்கிற, நீ பார்த்துட்டு இருக்கிற ஆளு, நீ இன்னைக்கு மாம்ச பிரகாரமான ஒரு ஆளை நீ பார்த்துட்டு இருக்கிற பாரு, அவர் தான் போட்டி, அவர் தான் எனக்கு எதிராக நிற்கிற, அவர் தான் எனக்கு செஞ்சு வச்சிடறாருன்னு அவரெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிற பாரு, அவர் கிடையாது உனக்கு எதிராளி. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இந்த வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு உங்களுக்கு எனக்கு யுத்தம் இருக்கிறது. ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, ஆகையால் தீங்கு நாட்களில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும், சகலத்தை செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்க தான் எடுக்கணும். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அவர் உங்களுக்கு போட்டு விட மாட்டார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நான் தான் எடுக்கணும். நான் எடுக்கக்கூடிய காரியங்களை 6 வேதம் வரிசைப்படுத்துகிறது. 6 விஷயங்கள் ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல என்னது பாருங்க, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டவர்களாய். சத்தியம் என்னும் கச்சை.
சத்தியத்திலே வளர்கிறவர்களா இருக்கணும், சத்தியத்திலே வாழுகிறவர்களா இருக்கணும், சத்தியத்தின்படி நடக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய நேரம் இப்படிப்பட்டதான சிந்தைகள் நமக்கு இல்லாமல் போகிறது, இப்படிப்பட்டதான எண்ணங்கள் நமக்கு இல்லாமல் போகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, சத்தியத்தில் வாழுகிற கற்றுக்கொள்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். சத்தியம் என்கிற கச்சை உங்கள் இருதயத்தில் இருக்கணும். உங்க வாழ்க்கையில நீ உங்களுடைய உடுப்பாய் அது இருக்கணும். பல நேரங்களில் பிசாசு உங்களை அவைகளை உரிந்து கொண்டு உங்களை அவமானப்படுத்தி விடுகிறான். ஏன்னா பைபிள் சொல்லுது, தேவ ஆவியானவர் எல்லாத்தையும் மாத்திட்டார். கொலோசியர் 2:15 வசனத்தை மட்டும் ஒரு வாசிக்கும்படி கேட்கிறேன். கொலோசியர் 2:15, ஏசப்பா உங்களுக்கு எனக்கும் செஞ்சிருக்கிற விஷயம் என்னவென்று அங்கு வேதம் சொல்லுகிறது பாருங்கள். கொலோசியர் 2:15, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு, கவனிங்கள், இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி, பாருங்க, சிலுவையில் அவைகள் மேல வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள் அவர் ஜெயிச்சிட்டாரு, அதிகாரங்கள் அவர் ஜெயிச்சிட்டாரு, வெறியரங்கமான கோலமாக்கி அவைகளை உரிந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட உன் மேல டாமினேட் பண்ண வரக்கூடியதான எல்லா விஷயத்தையும் இயேசு மேற்கொண்டுட்டாரு. அத்தாரிட்டி உனக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பயந்து பயந்து நடங்குகிற நிலைமை, இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற நிலைமை. ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்லணும், என்ன என் தேவனாகிய கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், என் சாதாரணமானவனா இந்த பூமியில வைக்கல. அவர் துரைத்தனங்கள் மேலும் அதிகாரங்கள் மேலும் அவர் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவைகளே அவை வெற்றி சிறந்திருக்கிறார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வெற்றி சிறந்தவர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். வெளியரங்கமான கோலமாக்கினார். இந்த உலகத்தில் பிசாசை ஆண்டவர் நிர்வாணமாக்கி அவன் அசிங்கப்படுத்தி அவனுக்கு ஒண்ணுமில்லை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜீரோன்னு ஏசப்பா சிலுவையில் உங்களுக்காக எனக்காக செய்திருக்கிறார். அதை நீங்களும் நானும் அறியணும், அதை எடுத்துக்கொள்ளணும். சத்தியம் என்னும் அறையில் கட்டினவர்களாக, நீங்க நிர்வாணி அர்த்தம் அசிங்கப்பட்டுக்கிறது தான். நிறைய இடத்துல தலை குனிஞ்சு நிற்கிறதா, நிறைய இடத்துல வேளந்தப்பட்டு நினைக்கிறது தான். நீங்க சத்தியத்தின்படி வாழ்ற பிள்ளைகளா இருந்தா எதையும் குறித்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. நீங்க சத்தியம் நிற்கிற பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? இல்ல நம்பிக்கை இல்ல, தேவனுடைய சத்தியம் இருதயத்தில் இல்ல, சத்தியத்தின்படி நடக்கிறது இல்ல. வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்னும் கச்சை உன் அறையிலே நீ கட்டியிருக்க வேண்டும். நீ பாதுகாப்பை வாழ்வதற்கு சத்தியம் அவசியம். வேத வசனத்தோடு நேரம் விடுவது அவசியம். வேத வசனோடு கூட நீ உன்னுடைய வாழ்க்கையை செலவழிப்பது அவசியமா இருக்குது. அதை விட்டுட்டு இன்னைக்கு எதற்கெல்லாம் வேலை நேரம் செலவிட்டு இருக்கும் பாருங்க. உட்காந்து சும்மா மணிக்கணக்கா ஊர் கதையை பேசுறதுக்கு நிறைய நேரம், மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு எப்படி டைம் போகுதுன்னே தெரியல. போன் பண்ணி இருக்கிற கதையை கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு வைக்கலாம்னா டைம் போது 1.5 மணி நேரம். எதை பேசிட்டு இருக்கிறோம்? வேலை இல்லாத, விவகாரம் இல்லாத ஏதோ ஒரு காரியத்தை பேசி இருக்கிறோம். 1.5 மணி நேரம் போச்சு. தேவனுடைய வசனத்தை வாசிச்சிருக்கிறோமா? கர்த்தருடைய வசனங்களிலே சத்தியத்திலே நம்முடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தினம் தினம் தேவனுடைய வார்த்தையின்படி நடத்தப்படுகிறோம், போதிக்கப்படுகிறோம். போதிக்கப்பட நாம் இருக்கிற நிலைமையிலே நாம் இருப்போம் என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு கொடுக்கும் போது தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுக்கும் போது தான் ஆசீர்வதிக்கப்படுவோம். வேத வசனம் சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் ஓ ஸ்தோத்திர சகாயம் சடுதியிலே நாசமடைவான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அடிக்கடி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அடிக்கடி நீங்களும் நானும் இருக்க வேண்டிய வழியையும் முறைகளையும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். சத்தியத்தில் நடக்கிறவங்க இருக்கணும், சத்தியத்தை எடுக்கிறவங்களா இருக்கணும், சத்தியத்தின்படி வாழுகிறவங்களா இருக்கணும். உலகத்தில் சொல்லி தருகிற எல்லா காரியத்தின்படி நடக்கிறவர்களா இல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு சத்தியம் நிக்காது பாருங்க, மனசுல சத்தியம் உள்ளத்துல இருக்காது பாருங்க. யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதுதான் சத்தியம், அதுதான் என்னவா இருக்கும், மனசுல பதியும். அல்லேலூயா. நீங்க சத்தியத்தின்படி நடக்கிறவங்களா இருந்தா யார் உங்களை குறித்து அவதூறான விஷமதனமான காரியங்களை ஒரு இடத்துல பரப்புனாலும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதுக்கு செவி கொடுக்க மாட்டீங்க, அதுக்கு இடக்க மாட்டீங்க. அது எனக்கு அடுத்ததல்ல, என் கர்த்தர் அதை பார்த்து கொள்வா, எனக்கு அந்த விஷயம் தேவையில்ல, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ஆராதிக்கிறவன், ஜெபம் பண்றவன், எனக்கு கர்த்தர் எனக்கு நியாயாதிபதியா இருக்கிறான்னு கர்த்தர் சமூகத்தில் விட்டுட்டு போவோமே தவிர வேற எதையும் என்ன பண்ண மாட்டோம். நம்ம
மனசுல எடுத்து போட்டுக்க மாட்டோம். வேத வசனம் சொல்லுகிறது, சத்தியம் என்கிற கச்சை அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்கள். மார்க்கவசம் நமக்கு இருக்கணும். நெஞ்சில நம்மளை பாதிக்காத அளவுக்கு சத்துரு எவ்வளவு விதமான ஆயுதத்தை கொண்டு வந்து நெஞ்ச குத்தி கிழிக்க நினைத்தாலும் எனக்குள்ள நீதி மார்க்கவசம் இருக்குது. நான் கர்த்தருக்கு முன்னால நீதி உள்ளவனா இருக்கிறேன், கர்த்தருக்கு முன்னால உண்மை உள்ளவனா இருக்கிறேன். என் உண்மையை நீதியை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த விசுவாசம், தைரியம் விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குள்ள உண்டாயிருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்களும் எடுத்துக்கொள்ள வேண்டிய முறை. அல்லேலூயா. சொல்லுவாங்க இல்லையா, மடியில கனம் இருந்தா தான் வழியில் என்ன இருக்கணுமா, பயம் இருக்கும். நமக்கு மடியிலையும் ஒன்றும் கிடையாது, வழியில் எந்த காண்டு மிருகம் வந்தாலும் நமக்கு பயமும் கிடையாது. ஏன்னா காப்பாத்துறதுக்கு கர்த்தர் இருக்கிறாரு. என்கிட்ட அதையும் மீறி ஜீவன் தான் உண்டாகணும்னு எடுத்துக்கொள்ள வந்தாலும் அவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். 2 கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு சத்தியம் இல்லாதனால தான் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுறோம். உங்களை எதிரே பார்த்து பயமுறுத்துகிற பொருளாதாரத்துக்கு நீங்க பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். கடன் பிரச்சனைகளுக்கு பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நீங்க சோர்ந்து போறதுக்கு காரணம் அதுதான். சத்தியம் இல்ல. ஆனா பாருங்க, பைபிள்ல வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம், வேதத்துல வாசிக்கிறோமே, கோலியாத். கோலியாத் பயங்கரமான ஆளு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது பயங்கர உயரம். அவருடைய ஆயுதங்கள்லாம் பயங்கர பராக்கிரமம் நிறைந்ததா இருந்துச்சு. கோலியாத் என்கிற ஒரு மனிதனை பார்த்து ஒரு தேசமே பயந்து கொண்டிருந்தது. ஆமாவா இல்லையா? இன்னும் உங்களுக்கு தெரியாத சொல்றாங்க, நீங்க என்னமோ அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே. அல்லேலூயா. கோலியாத் என்கிற ஒரு மனிதனை, தனி மனிதனை பார்த்து உலகமே பயந்துட்டு இருந்துச்சு, அந்த தேசமே பயந்துச்சு, சவுலுடைய சேனையும் பயந்து கொண்டிருந்தது. பாருங்க, அதனால தான் கோலியாத் வந்து நின்னு சவால் விட்டானா ஒரு பையன் நிக்க மாட்டான், எல்லாம் தரிச்சு ஓடிடுவான். ஏன்னா ஐயோ அவன் எவ்வளவு உயரமா இருக்கிறான், அவனுடைய பட்டை எவ்வளவு பெருசா இருக்குது, அவனெல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவர்கள் யாருக்குள்ளும் சத்தியம் இல்லை. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, சாதாரணமாய் ஆட்டை மேய்ச்சிட்டு இருக்கிற ஆடு மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அந்த இளைஞனாய் அந்த படைக்கு வந்தான். தன் சன்னமார பார்த்துட்டு போறதுக்காக அவங்க அப்பா அனுப்பினார் என்கிற ஒரே காரணத்துக்காக வந்தான் தாவீது. அல்லேலூயா. அவனுக்குள்ள இவங்க கிட்ட இருக்கிற எந்த ஆயுதமும் கிடையாது, அவங்களுக்குள்ள எந்த ப்ரொடெக்ஷனும் அவங்ககிட்ட கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவங்க அண்ணன்மாருக்கு ஹெல்மெட் இருந்துச்சு, ஷூ போட்டிருந்தானுங்க, ஆயுதம் வச்சிருந்தானுங்க, கேடை வச்சிருந்தான், கத்தி வச்சான், ஒன்றும் இவனுக்கு கிடையாது. இவன் வந்து அவனை பார்த்த உடனே எல்லாம் பயந்து ஓடும்போது இவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்து, ஏன் தெரியுமா, சத்திய ஆவியாகிய தேவன் அவனுக்குள்ள இருந்தார். அல்லேலூயா. போராட்டங்களை பார்த்து, பயமுறுத்தல்களை பார்த்து பயப்படுகிறவன் அல்ல தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை அச்சுறுத்தல்களையும் பயமுறுத்தல்களையும் பார்த்து எது நின்று அவைகளிலே போராடி ஜெயெடுக்கின்றா கர்த்தருடைய பிள்ளை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தாவீது அதை பார்த்தவன பயந்து ஓடல. பாருங்க, போனா சொன்னா நான் போறேன், அந்த கோலியாத்தை நான் ஜெயிக்கிறேன். எல்லாம் சொன்னாங்க, டே அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன்டா, அவன் யுத்தம் பண்ணியே பழக்கப்பட்டவன், அவனை உன்னாலலாம் ஜெயிக்க முடியாது. சவுல் கிட்ட கொண்டு போய் நிறுத்தினாங்க. சவுலுக்கா சும்மா பேச்சுக்கு தான் சொல்றாரு, எப்பா நீ சின்ன பையன் போவாதுப்பா. ஆனா சவுலுக்கு ஒரு ஆசை, இவன் போயாவது ஜெயிச்சிட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா ஒரு பயலும் போகாத போது சவுல் பேச்சுக்கு சொல்றாரு, சரி போறதையோ போற, என்ன பண்ணு, இந்த சோத்திரம் அதெல்லாம் போட்டுக்கோ, இந்த ஹெல்மெட்டை போட்டுக்கோ, இந்த மார்க்கவசத்தை போட்டுக்கோ, இந்த ஷூவை போட்டுக்கோ, எல்லாத்தையும் போட்டுக்கோ, இந்த ஈட்டியை பிடிச்சுக்கோ, போ சண்டைக்குன்னு சொல்றாரு. எல்லாத்தையும் போட்டு பார்த்தா எல்லாம் இவனை விட பெருசா இருக்குது. அல்லேலூயா. அன்சைஸ், அன்கம்ஃபர்டபிள். நான் சொல்றேன், சத்திய ஆவிய தேவன் உன்னோடு கூட இருந்தா இந்த உலகத்துல எது உன்னை பழக்கப்படுத்தினாலும் அந்த பழக்கம்லாம் உனக்கு அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். இந்த உலகத்துல வந்து நீ செய், அதை செய், இப்படி அப்படி இரு அப்படின்னு உன்னை எது செய்தாலும் போகிற கர்த்தருடைய சுத்த பரிசுத்த சத்தியத்தின் உதவியோடு கூட நீ போய் கொண்டிருப்பாய். ஆனால் எதை உன் இருதயத்தை கொண்டு வந்து உனக்குள் பழக்கப்படுத்த நினைச்சாலும் அதெல்லாம் உனக்கு ஒவ்வாது, அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. அதை ஒதுக்கி தூரம் வச்சுடு. என்ன சத்திய ஆவியாகிய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். தாவீது அதெல்லாம் தள்ளி கழட்டி போட்டுட்டு, இதுல எனக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அதை 2த்தையும் காலி பண்ண. இந்த கோலியாத்தும் அவையில் ஒருவனை போல் இருப்பான், இந்த பெலிஸ்தியனும் அவையில் ஒன்றை போல் இருப்பான். கோலியாத்தை பார்த்த எல்லாரும் பெருசா தான் பார்த்தான். ஆனா தாவீது மட்டும்தான் சத்தியம் உள்ள இருந்ததுனால, ஆவியானவர் உள்ள இருந்ததுனால இவன் பார்த்தது மட்டும் எதை பார்த்தான், சிங்கம் கரடி அந்த மாதிரி ஒரு அனிமல் இதுன்னு பார்த்தான். ஆமென் சொல்லுங்க.
இது எவ்வளவு பெருசா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆயுதம் கொண்டு வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி துணிந்து போய் ஜெயிப்பதற்கான காரணம் என்ன? சத்தியம் உள்ளே இருந்தது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு சத்திய ஆவியாகிய தேவன் உனக்குள்ள இருப்பார்னா உன் வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்து உன்னை சவால் விட்டு பயமுறுத்தி கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு எதையும் பார்த்து நீ பயப்பட மாட்ட. பொருளாதாரம் உன்னை அச்சுறுத்தி கொண்டிருந்தாலும், உனக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற சரீர பலவீனங்கள் உன்னை பயமுறுத்தி கொண்டிருந்தாலும், உனக்கு இருக்கிறதான காரியங்களிலே சவால்கள் ஏராளம் உன் வாழ்க்கைக்கு முன்னால பெருகி நின்றாலும் கூட நீ பயப்பட மாட்ட. காரணம் என்ன தெரியுமா? சத்தியம் எனக்குள்ள இருக்குது. சத்திய ஆவியாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். ரெண்டு கையை தட்டி விசுவாசித்தால் நம்பினா, ரெண்டு கையை தட்டி ஹalleluya. சத்திய ஆவியாகிய தேவன் எனக்குள்ள இருக்கிறார். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சத்தியம் என்கிற கச்சையை அறையிலே கட்டினவர்களா இருங்க. வசனம் தெரியாத விசுவாசிகள் பெருகி போய் இருக்கிறாங்க. வேத வசனத்தோடு பழக்கம் இல்லாத வாலிப பிள்ளைகள் இன்னைக்கு ஏராளம் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு கிறிஸ்தவமா இல்ல. அதனால தான் சத்தியம் தெரியாதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற அனுபவம், இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறதான அபாயங்கள் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாது இருக்கணும்னா சத்தியத்தை அணிந்தவர்களாக இருக்கணும். சத்தியம் இருதயத்தில் இருக்கணும். யார் எந்த பக்கம் உங்களை இழுத்தாலும், நமக்கு சத்தியத்தினால தான் காற்றில் அடிபட்டு அலைகிற அலைகளை போல நம்ம இருக்கிறோம். எந்த பக்கம் இழுத்தாலும் அந்த பக்கம் போயிடுறோம். இந்த பக்கம் எதை சொன்னாலும் இதையும் ஏற்றுக்கிறோம், அந்த பக்கம் அதை சொன்னாலும் அதையும் ஏற்றுக்கிறோம். ஆனால் நமக்கு நீதியா இருக்க தெரியல, நியாயமா வாழ தெரியல. காரணம் என்னன்னா சத்தியம் நமக்குள்ள இல்ல. சத்தியம் என்கிற கச்சை உங்களுக்குள்ள இருந்தால் நீதி என்கிற கவசத்தையும் கர்த்தர் உங்களை வைப்பாரு. ஆமென் சொல்லுங்க. அதையும் எடுக்கணும். யாருக்காக நான் எசைஞ்சு போக மாட்டேன், யாருக்காக விட்டு கொடுத்து போக மாட்டேன், யாருக்காகவும் என் வாழ்க்கையை சாட்சி கொடுக்க மாட்டேன் என்பதில் கவனமா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா நீதி என்கிற கவசத்தை நான் அணிந்திருக்கிறவன் இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. மூணாவது ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப கவனமான ஒரு வார்த்தை. வாசிக்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய, பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. மூணாவது ஷூ போடணும். கர்த்தருடைய சேனையில் இருக்கிற நம்ம எப்பவுமே பி ரெடியா இருக்கணும், எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவங்களா இருக்கணும். அதனால தான் ஆயத்தம் என்கிற சுவிசேஷம். சுவிசேஷம் என்கிற ஆயத்தம் நமக்குள்ள இல்லைன்னா நம்ம பாருங்க, நிறைய பேர் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். ஏசப்பாவுடைய அன்பை கடந்த 7 நாள்ல ஒரு ஆளு கூட நீங்க சொல்லாத ஆளா இருப்பீங்கன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார், ஏசப்பா உன்னை மேல அன்பா இருக்கிறார், அவரை நம்பினா வாழ்க்கை மாறும், உன் கண்ணீர் துடைக்கப்படும், கவலை துடைக்கப்படும் சொல்லி நீ வேலை செய்யற உன் கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு கூட இந்த 7 நாள்ல ஒரு வாட்டி கூட சுவிசேஷம் சொல்லலன்னா நீ ரொம்ப டேஞ்சரான சூழ்நிலையில் இருக்கிறன்னு அர்த்தம். என்ன வசனம் சொல்லுது? சமாதானத்தின் சுவிசேஷம். சுவிசேஷமே என்ன சுவிசேஷமா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்க. என்ன சுவிசேஷம்? சமாதானத்தின் சுவிசேஷம். அதுக்கு தான் நீங்களும் நான் ஆயத்தமா இருக்கணும். சமாதானத்தின் சுவிசேஷம். எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற சுவிசேஷம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஏதாவது எண்ணெய் எரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்களேன், ரொம்ப வெறுப்பா இருக்கும், ரொம்ப வெறியா இருக்கும். ஏதாவது ஒன்று வந்து உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லும், அப்படியா சொல்லிட்டாரு, அப்படியா செஞ்சிட்டாரு, இருந்தாலும் அப்படி நடந்திருக்க கூடாது தான், போய் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமா இல்லை. வேத வசனம் சொல்லுதுன்னா இயேசு நல்லவர் சொல்றது மட்டும் சுவிசேஷம் இல்ல. இருக்கீங்களா இங்க? அல்லேலூயா. இயேசு நல்லவர் சொல்றது மட்டும் சுவிசேஷம் இல்ல, இயேசு வாழ்ந்த வாழ்க்கை முறைகளையும் உள்ளத்துல வைக்கிறதும் சுவிசேஷம் தான். நான் சொல்றது எத்தனை பேர் விளங்குது? திரும்ப கூட சொல்றேன். நீ இயேசு நல்லவர் என்று இயேசுவை அறியாத ஒருவருக்கு சொல்றது மட்டும் சுவிசேஷம் இல்ல, இயேசுவை போல வாழ்ந்து காண்பிப்பதும் சுவிசேஷம் தான் என்று சொல்லுகிறேன். இயேசு எப்படி இருந்தாரோ அப்படி இருப்பதும் சுவிசேஷம் தான் சொல்றேன். இயேசு எப்படி செய்தாரோ அதை செய்யறவனுடைய வாழ்க்கையின் சுவிசேஷம் தான். சமாதானம் பண்றவங்களா இருக்கணும், ரெண்டகம் பண்றவங்களா இருக்கக்கூடாது. காழ்ப்புணர்ச்சிகளை தூண்டி விடுற ஆட்களா நம்ம இருக்கக்கூடாது. யாரோ ஒருவர் நம்பி ஒரு காரியத்தை நம்மிடத்துல சொல்லும் போது அதை நீங்களும் நானும் சமாதானத்துக்கு ஏதுவானவங்களா பாதுகாக்கணுமே தவிர ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அதை நம்ம எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது. என வேத வசனம் சொல்லுது, சமாதானத்தின் சுவிசேஷத்தை, சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஆயத்தம் என்னும் பாதரட்சை, ஆயத்தம் என்னும் பாதரட்சை கால்களிலே தொடுத்தவர்களாக இருக்கணும். இன்னும் நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்லிட்டே போறாரு. கடைசியாக வேத வசனம் சொல் 17வது ரட்சண்யம் தலைச்சீராவையும்
ரட்சிப்பு என்கிற ஹெல்மெட் நமக்கு வேணும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்படிப்பட்ட இந்த 6 விதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் உள்ள வச்சுக்கிட்டு வாழ்றது தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை. நீ நானும் இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுக்கணும், நமக்குள்ள நாம் தரித்து கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் உங்களுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை நீங்கள் தானே போட்டீங்க. உங்களுக்கு போட வேண்டிய ட்ரெஸ்ஸை வேற யாரும் வந்து போட்டு விடவில்லை இல்லையா, நாம தானே போட்டோம். அப்போ நமக்கு தேவையான ஆவிக்குரிய அந்த ஸ்தோத்திரம் ஆர்மர் ஆஃப் காட், அந்த ஸ்தோத்திரம் வேதவசனம் சொல்லுகிறது சர்வாயுத வர்க்கத்தை நாம் தான் எடுக்கணும். அல்லேலூயா. சத்த நான் தான் என் கச்சையில கட்டணும், நீதியை நான் தான் என் மார்பில் போடணும், சமாதானத்தின் சுவிசேஷத்தை நான் தான் என் காலில் தொடுக்கணும். வேத வசனம் சொல்லுது பொல்லாங்கன் எரியக்கூடியதான அக்கினி அஸ்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதான விசுவாசங்கிற கேடயத்தை நான் தான் கையில பிடிச்சிருக்கணும். அல்லேலூயா. ரட்சண்யம் என்னும் தலை சீராவை நான் தான் அணியணும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நான் தான் எடுக்கணும். எது உங்ககிட்ட எதிர்க்க வந்தாலும், எது உன்னிடத்துல பொல்லாங்காய் பேச வந்தாலும், ஆவியின் பட்டயம் உனக்குள்ள இருக்கணும். வசனம் என்கிற வசனத்தினால நீ ஜெயிக்க பழகணும். ஆமேன் சொல்லுங்க. எது உன்னை பயமுறுத்தி வாழ்க்கை இல்லாம போயிடும் அவ்வளவுதான் சொன்னாலும், இயேசு கிறிஸ்துவை போல இயேசு அன்னைக்கு ஆவியின் பட்டயத்தை எடுத்துதான் பிசாசை ஜெயிச்சாரு. ஆமாவா இல்லையா? பிசாசு வந்து சொன்னான், நீ பசியா இருக்கிற இந்த கல்லுகள் எல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று சொன்னான். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. 3 முறை இயேசு கிறிஸ்து 3 முறையும் வசனம் என்கிற பட்டயத்தால தான் பிசாசை ஜெயிச்சாரு. இன்னைக்கு நம்ம கிட்ட தேவனுடைய வசனம் என்கிற ஆவியின் பட்டயம் வேண்டும். வசனத்தினால ஜெயிக்கிற அனுபவம் நமக்கு வேணும். பலவீனம் வருதா, வசனத்தினால ஜெயிக்கணும். பொருளாதார தடை வருதா, வசனத்தினால ஜெயிக்கணும். உங்களுடைய மனதில் சோர்வு வருதா, வசனத்தினால ஜெயிக்கணும். கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்கலாமா? இன்னைக்கு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகளோடும் வான்மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இவைகளுக்கு தகுதியான ஆண்டவரே ஸ்தோத்திரம் சர்வாயுத வர்க்கத்தை நான் எடுக்க. எல்லாரும் வாயை திறந்துங்க. ஒப்பு கொடுக்கிறவர்கள், அர்ப்பணிக்கிறவர்கள் சொல்லுங்க, சத்தியம் என்கிற கச்சையை என் அறையில கட்டி கொள்ள நான் ஆயத்தப்படுகிறேன். இயேசுவின்